கர்ப்பிணி தாய்மார்கள் சுகப்பிரசவம் நடைபெற அரசு மருத்துவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென உலக சுகாதார தினத்தையொட்டி ஆசாரிப்பள்ளம் மருத்துவக்கல்லூரியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேச்சு. உலக சுகாதார தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை, பொது சுகாதாரம் மற்றும் நோய்தடுப்புத்துறை மற்றும் குழந்தைகள் மகப்பேறு மருத்துவத்துறை இணைந்து நடத்திய மருத்துவ முகாம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது. மருத்துவ முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா கலந்து கொண்டு பேசும்போது, உலக சுகாதார தினத்தையொட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டுள்ள கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து கர்ப்பிணி தாய்மார்கள் அவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த காலகட்டத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒரு பெண் கருத்தரிக்கும் நாளிலிருந்து குழந்தை ஈன்றெடுக்கும் 10 மாதம் வரை பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தது முதல் அக்குழந்தையானது 2 வயது நிறைவு பெறும்போதுதான் தனித்தன்மை பெறுகிறது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிரசவ வலி ஏற்படும்போது பெற்றோர்கள் மருத்துவர்களுக்கு மிகவும் அழுத்தம் கொடுக்கிறார்கள். இதனை பெற்றோர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அனைத்து அரசு மருத்துவர்களும் சுகப்பிரசவம் மேற்கொள்ள வேண்டும் என்ற இலக்கினை கொண்டு பணியினை மேற்கொள்கிறார்கள். பிரசவிப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன்புதான் அதிகமாக வலி இருக்கும். இதனை புரிந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்கள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். உலக சுகாதார தினத்தையொட்டி நடைபெறுகின்ற மருத்துவ முகாமினை நன்கு பயன்படுத்தி 100% சுகப்பிரசவம் நிறைந்த மாவட்டமாக திகழ வேண்டுமென்பதோடு, பிரசவ காலகட்டங்களில் கர்ப்பிணி தாய்மார்கள் அனைவரும் சுகப்பிரசவம் நடைபெற அரசு மருத்துவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேர்ல்டு ஹெல்த் டேவை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ரோக்ராமை முதல் முறையா நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் இன்னும் பல கட்டங்களாக நடக்க இருக்கிறது. என்ன இந்த கான்செப்ட் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெண் அப்படிங்கிறவங்க ஒரு குழந்தைய உருவாக்கி 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தைய நீங்க இந்த உலகத்துக்கு கொடுக்குறீங்க. பிகாஸ் அவங்க தான் நம்மளுடைய நாட்டுடைய மாநிலத்துடைய பலம் அப்படின்னா யாருன்னா நம்மளுடைய குழந்தைகள் தான். ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகளை கொண்டு பிரெக்னென்ட் ஆகுறா 300 நாளைக்கு நீங்க 10 மாதம் குழந்தைய சுமக்கிறீங்க, குழந்தைய பெற்று எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு 2 வயசாகிறது நான் அப்புறம் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான். ஸோ அந்த 1000 நாள்ல நம்ம எப்படி இருக்கோம், நாமன்றது எப்படி இருக்கோம், தாய்மார் நம்ம அம்மா எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப நம்ம பிரெக்னன்சி நேரம் அந்த தாங்கக்கூடிய பெண்ணை நாம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். இந்த இடத்துல பெரியவங்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதாவது பொண்ணுங்க தைரியமா இருக்காங்க, பட் பேரண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் அவசரப்படுத்த கூடாது. ஸோ வரும்போது அந்த குழந்தை லாஸ்டா ஒரு நல்லா இருக்கீங்களாமா? யாருக்காவது உடம்பு சரியில்லாம இருக்கா? எனக்கு ஹாஸ்பிட்டல் இந்த வீடு நான் பிரசவம் பார்த்துருக்கேன். இன்னும் நான் பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனால் தான் சரியாக வரும். நீ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணாதான் உங்க குழந்தைக்கு